குடும்பத்தோட பிளாட்ஃபார்ம் வர வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? பதிலுக்கு நீ என்ன மாட்டி விடணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, கவலையே கிடையாது. வரதன் சாவுக்கு நீயும் ஒரு காரணம்னு சொல்லி உன்னையும் ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். எப்படி வசதி சொல்லிடுவா? சார் ஃபைன். கொடுங்க. என்னடி சைலண்ட் ஆயிட்டா? அதிர்ச்சியா இருக்கா? இங்க பார், நமக்குள்ள இருக்கிறது ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். எனக்கான அமௌண்ட்டை நீ உஷார் பண்ணி கொடுத்தனா நான் போயிட்டே இருப்பேன். இல்லைன்னு வச்சுக்கோ, சொன்னதையும் செய்வேன், அதுக்கு மேலையும் செய்வேன். உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதடா? என்ன தப்பு பண்ண தூண்டுனதே நீதானடா? இப்ப என்னையும் சேர்த்து மாட்டி விட நினைக்கிற? நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா தாண்டா போவ. சார் சாரி சார், சொல்லுங்க சார். இல்ல நீங்க ஃபோன் பேசுங்க, நான் அப்புறமா வரேன். ஓகே சார். இட்ஸ் ஓகே, யூ கண்டினியூ. வரேன். ஹேய் துரோகி, பேசுடா. ஏன் அமைதியா இருக்க? பேசு. சும்மா கத்தாதடி. உன் வருங்கால லூசு புருஷன் வந்துட்டு போனான், அதான் பேச முடியல. பயப்படாதடி, நம்மளோட டீல் நல்லபடியா முடிகிற வரைக்கும் உன்னை பத்தி நான் மூச்சே விட மாட்டேன். நீ பணத்தை செட்டில் பண்ற வழியை பாரு. இல்லைன்னா ஜெயில உட்காந்து 1 2 3ன்னு கம்பி என்ன வேண்டியதா இருக்கும். எப்படி வசதி? ஏய் சிக், போன வை. அடி பாவி பாவி, உனக்காக நாங்க எவ்வளவு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போல இருக்கேன். யாரடி போன்ல? சொல்லு சொல்லுடி. இப்ப அடிச்ச நான் போது. இவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? இவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நம்ம பிரபாகர பேசணும். இவ எவனைய லவ் பண்ணிட்டு அவரோட போன்ல கூத்து அடிச்சிட்டு இருக்கா. சொல்லுடி சொல்லு, யார் அவ? பேசாம இரு. ஏய் சாக்ஷி, இதுக்கு மேல நீ பேசாம இருந்த நானே சும்மா இருக்க மாட்டேன். சொல்லு, யார் அவ? எத்தனை நாள் நடக்குது இது? சொல்லு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் தெரியாம பண்ணிட்டேன். ஏய் அழுகாத. இப்போ வச்சு மறைக்காம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. நீ உண்மையை சொன்னதா மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்க முடியும். சொல்லுகிறேன்ல. ஏய் சொல்லுடி, கேக்குறார்ல. ஏதோ சின்ன பொண்ணு அறியாம செஞ்சிட்டா, நீயே காட்டி கொடுத்துற போல இருக்கு. ஐயோ ஏங்க, அந்த பிரபாகருக்கு விஷயம் தெரிஞ்சா அவன் போலீஸ்க்குள்ள போவா. இவனால நாமளும் சேர்ந்து மாட்டிக்குவோம். அப்படிலாம் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். உன் பொண்ணு தப்புக்கு உடந்தையா மட்டும்தான் இருந்திருக்கா. இந்த தப்புக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த ஷாம். இந்த பாவத்துக்கு அவன்தாமா பள்ளிக்கடா. நாம அவனை மாட்டி விட்டுருவோமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலங்க. நாமளும் நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் சொல்றபடி பண்ணுங்க. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க.
யோசிக்கவே வேண்டாங்க. இதுதான் அவனுக்கு சரியான தண்டனையா இருக்கும். உடனே பண்ணுங்க. நீ அவனுக்கு ஃபோன் போடுமா, நைஸா பேசி அவனுக்கு வரவை, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபோனை போடு. ஏய், நாம தான் டீல் பேசி முடிச்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப ஃபோன் பண்ற? ஷாம், தப்பா எடுத்துக்காதடா. கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? எதுக்கு? நான் உன் கூட கொஞ்சம் பேசணும். நான் ஏதோ எமோஷன்ல திட்டிட்டேன், அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. ஓகே, இப்போ எது கூப்பிடுற? நம்மோட டீல் பத்தி பேசுறதுக்கு தான்டா. அப்படின்னா பணத்தை ரெடி பண்ணிட்டியா? இருக்குடா. ஒரு 4 மணிக்கு இங்க வந்தேன்னா பிரபாகரும் இருக்க மாட்டாரு, அப்பா அம்மாவும் கோயில் போயிருப்பாங்க. நோ ப்ராப்ளம், கண்டிப்பா 4 மணிக்கு ஷார்ப்பா அங்க இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், பிரபாகருக்கு நீங்க வரது தெரிய வேண்டாம். ஏய், கவலையே படாத, சீக்கிரட்டா வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். சொன்னபடி வந்துடுவல்ல? கண்டிப்பா சாக்ஷி, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சொன்ன டைம்க்கு வந்துடுறேன், நீ போனை வை. பாய்டா. எஸ் எஸ். அப்பா வரேன்னு சொல்லிட்டான். வாங்க சார். அம்மா இல்லையாம்மா? பக்கத்துல கடை வரைக்கும் போயிருக்காங்க. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. அப்படியா? உட்காருங்க சார். என்ன விஷயம் சார்? தெரியலம்மா, பேசணும் வாங்கன்னு மட்டும் சொன்னாங்க. ஏன்பா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே, என்கிட்டயும் அதான் சொன்னாங்க. வாங்கன்னு சொன்னதோட சரி. உங்க அம்மா வந்தாதான் என்ன விஷயம்னு தெரியும். இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு தானே போயிருக்காங்க. ஆமா, போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்து இல்லம்மா, வரும்போது குடிச்சிட்டு தான் வாங்கண்ணா வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். தீபா, நீ போய் டீ போட்டு கொண்டு வா. இல்லம்மா, கேட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. போட்டுட்டு வா. ஏய், நீ போய் படி. என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? அவசரமா வர சொன்னீங்க? ஆமாண்ணே, பிரச்சனை தான். உங்களுக்கே தெரியும், அவர் எங்களுக்குன்னு விட்டுட்டு போனது டிராவல்ஸ் மட்டும்தான். அதை தொடர்ந்து நடத்தலான்னு தீபா முயற்சி பண்ணா, ஆனா அவளால முடியல. நீங்களே சொல்லுங்க, ஆம்பளைங்க செய்யற வேலையெல்லாம் ஒரு பொண்ணால செய்ய முடியுமா? தப்பான ஒரு டிரைவரை வேலைக்கு வச்சு அவன் காரை நடுரோட்ல விட்டுட்டு ஓடி போயிட்டான். இப்ப அந்த காரும் திருட்டு போயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? கார் திருட்டு போயிருச்சா? ஆமாண்ணே, கவுன்சிலரை பிடிச்சு அதை மீட்க முடியுமான்னு பார்த்தோம். ஆனா திரும்ப கிடைக்குமாங்கிறது சந்தேகமா தான் இருக்கு. கார் திருட்டு போயிடுச்சுன்னா இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பணம் வாங்க முடியும்னு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு. அப்படி ஏதாச்சும் பண்ண முடியுங்களா? அட என்னம்மா நீங்க, அங்க பணம் வாங்குறதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. எப்படி தொலைஞ்சது, எங்க தொலைஞ்சது, உண்மையாவே தொலைஞ்சிருச்சா இல்ல பணத்துக்காக நாடகம் ஆடுறீங்களான்னு சொல்லி கேள்வி கேட்டே கொன்றுவாங்க. அதுவும் இல்லாம எஃப்ஐஆர் போடாம இன்சூரன்ஸ்ல பணம் எல்லாம் வாங்க முடியாதுமா. இதை விட போலீஸ் ஸ்டேஷன் போனா அங்க இன்னும் பேஜாரு. அவங்க எஃப்ஐஆர் போடவே மாட்டாங்க. சரி, கார் போனாலும் போகுது விட்டுலான்னு பார்த்தா அதுவும் பிரச்சனை. காரை திருடுனவன் தப்பான காரியத்துக்கு அதை யூஸ் பண்ணிட்டா நம்ம மேலதான் கேஸ் வரும். மொத்தத்துல வண்டி தொலைஞ்சாலே அது பிரச்சனை தாம்மா. எனக்கு இவ்ளோ பிரச்சனை வரும்னு தெரியாது. ஏதோ அவசரப்பட்டு என் பொண்ணு சொன்னாலேன்னு டிராவல்ஸ் நடத்தலான்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா ஒவ்வொரு பிரச்சனையும் இப்பதான் வந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. ஏற்கனவே இருந்த டிரைவருங்க எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப வர்றவங்களும் சரி கிடையாதுன்னா நாங்க என்னதான் பண்றது சொல்லுங்க? உண்மைதாம்மா, ஒரு டிராவல்ஸை நடத்துறது அவ்வளவு ஈஸி இல்லம்மா. அதுவும் ஒரு பொண்ணால எப்படிம்மா நடத்த முடியும்? ரொம்ப கஷ்டம்மா. அதானே நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எல்லா காரையும் வித்துட்டு பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டுடலான்னு இருக்கேன். அதுல வர வட்டியை வச்சு குடும்பத்தை நடத்திக்கலாம்ல. இது நல்ல யோசனை தாம்மா. காரை அங்கேயும் இங்கேயும் அனுப்பிட்டு கவலையோட உட்காந்துருக்கிறத விட இது எனக்கு நல்லதா படுது. இந்த விஷயத்துல நீங்க தானே எங்களுக்கு உதவி பண்ணணும். சரிம்மா, அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். கண்டிப்பா உதவி பண்றோம்மா. எங்க ஃப்ரெண்டு வரதனோட ஒய்ஃப் நீங்க, இது கூட பண்ண மாட்டோமா? மா, காரை அவசரப்பட்டு விற்காதம்மா. எனக்கு இன்னும் 2 நாள் டைம் கொடு. தொலைஞ்ச கார் திரும்ப கிடைச்சிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிறேன். கார் கிடைச்சாலும் நான் விக்க தாண்டி போறேன்.
என் முடிவை நான் மாத்திக்கிறதா இல்ல. சார் நீங்களாச்சும் வேண்டாம்னு சொல்லுங்க சார். இருக்கிற காரங்களை வித்துட்டு குடும்பம் நடத்த நாங்க என்ன சார் பண்ணுவோம்? அதான் காரை வித்து பணத்தை பேங்க்ல போடுறாங்களேம்மா, அதை வச்சு குடும்பம் நடத்தலாமே. அது எத்தனை நாளைக்கு சார் வரும்? தங்கச்சிங்களை மேற்கொண்டு படிக்க வைக்கணும், நிறைய செலவாகும். அதுவும் இல்லாம அவங்க கல்யாணம் வேற இருக்கு, அதுக்கெல்லாம் எங்க சார் போறது? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்மா. டிராவல்ஸ் நடத்த தான் உன்னால முடியலங்கிறாங்களே. கார் வேற திருட்டு போயிருக்கு. தனி ஒரு பொண்ணா இருந்து நீ இதை சமாளிக்கிறது முடியவே முடியாதுமா. என்ன சார் நீங்களும் புரியாம பேசுறீங்க? கார் வச்சிருந்தா அது 1க்கு 2 ஆகும், மேல மேல வளர்ந்துகிட்டே போகும். பணத்தை பேங்க்ல போட்டா வட்டி மட்டும் தானே சார் வரும், பெருசா டெவலப் ஆகாதே. இப்படிதாங்க இவ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறா. இவளால முடியலன்னா விட்டுற வேண்டியது தானே. எதுக்கு இப்படி அடம் பிடிக்கணும்? அம்மா சொல்றேன்னு தப்பா நினைக்காத. அம்மா கவலைப்படுறாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல உன்னை நம்பி டிராவல்ஸ் ஒப்படைச்சிட்டு அவங்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஒரேடியா நஷ்டமாயிட்டா என்னமா பண்றது? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, காரை வித்துட்டு பணத்தை பேங்க்ல போட்டுருங்க, அதான் நல்லது. நீ என்னப்பா சொல்ற? எனக்கும் அதான் சரின்னு படுது. அம்மா, இந்த விஷயத்துல உங்க பொண்ணு கிட்ட எல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு சரின்னு பட்டா வித்துருங்க. இங்க பாருமா, நீ பணத்தை பத்தி சொல்றதுனால சொல்றேன். பணம்னா எப்பவுமே அப்படியே இருக்கும், ஆனா கார் அப்படியே இருக்காது இல்ல. அது தேய்மானம் ஆயிக்கிட்டே இருக்கும், போக போக செலவு வச்சுக்கிட்டே இருக்கும். கடைசியில ஒண்ணுமே இல்லாம எடைக்கு தான் போட வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நீ படிச்ச பொண்ணு, இந்த தொழில் உனக்கு எதுக்குமா? படிச்சதுக்கு தகுந்த வேலையில சேர்ந்து அது மூலமா சம்பாதிக்க பாரு. நீ என்னப்பா சொல்ற? இது கூட நல்ல யோசனை தான். இவர் சொல்ற மாதிரி நீ ஒரு வேலையில சேர்ந்துக்குமா, அதான் எல்லாருக்கும் நல்லது. காரோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தா கொடுங்க, மாடல் நம்பர் தெரிஞ்சா தான் பார்ட்டி கிட்ட பேச முடியும். போய் எடுத்துட்டு வா. போ. குடு. இந்தாங்க. இதுல எல்லா காரோட டீடைல்ஸும் இருக்குல்லம்மா? இருக்குண்ணா. கவலைப்படாதீங்கம்மா, நல்ல ரேட்டு சொன்னாங்கன்னா பார்ட்டியை கூட்டிட்டு வந்துடுறேன், வித்துடலாம். எப்படியாச்சும் இதை முடிச்சு கொடுத்துருங்கண்ணே. கண்டிப்பாம்மா, எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நல்ல விலைக்கு வித்துடலாம். அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. வரமா? வாங்கண்ணே. இதெல்லாம் உன்னை நோக்கடிக்கிறதுக்காக பண்ணல, உங்க நல்லதுக்காக தான் பண்றேன், புரிஞ்சுக்கோ. வாங்க தமிழ், உட்காருங்க. தமிழ், இது மினிஸ்டரோட தனிப்பட்ட பிசினஸ்க்கான ஆஃபீஸ். உட்காருங்க தமிழ், அவங்களே வந்து கூப்பிடுவாங்க. அமைச்சர் உண்மையாகவே ரொம்ப நல்ல மனுஷன். ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். ஆனால் அந்த நம்பிக்கையை அவர்கிட்ட உருவாக்குறது தான் கஷ்டம். இப்போ அவர் கூட போனாங்களே, அவங்க தான் மாயா. நாங்கள் அவங்கள மேடம் தான் கூப்பிடுவோம். அமைச்சரோட செகண்ட் வைஃப். அமைச்சரை பொறுத்த வரைக்கும் மாயா மேடம் தான் எல்லாமே. அவரோட பிஸ்னஸ் டீலிங்ஸ் எல்லாம் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப ஷார்ப் தெரியுங்களா? நீங்கள் நம்பிக்கையான ஆளா இல்லையான்னு உங்கள் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பான ஆள்னு தெரிஞ்சா வெளியே யாருக்கும் தெரியாமல் கதையை முடிச்சிருவாங்க. நம்ம சரியாக நடந்துக்கிட்டா, உண்மையாக இருந்தோம்னா எல்லாமே சரியாக நடக்கும். நல்லதும் கெட்டதும் நம்ம நடக்கிறத பொறுத்து இருக்கு. அப்புறம் சார் உங்களை உள்ள கூப்பிட்டாரு சார். தமிழ், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். வாங்க. தமிழ், மேடம் கூப்பிடுறாங்க, வாங்க போலாம். இந்த சூட்கேஸ் கொடுங்க. வாங்க சார்.
வாங்க தமிழ். வாங்க போலாம். ஒரு நிமிஷம் சார், கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு ஹைலி செக்யூர்ட் ஏரியா. என்ன மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே விட மாட்டாங்க. அதுவும் கேஷ்ல வைக்கிற இடம். என்னதுக்கு சார் கூப்பிட்டு வந்தீங்க? 2 காரணம் தமிழ். 1, நான் அமைச்சருக்கு நெருக்கமானவன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, எனக்கு நீங்கள் நம்பிக்கையானவர்னு உங்களுக்கே புரிய வைக்கணும். இந்த 2 காரணத்துக்காக தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னா நான் எந்த அளவுக்கு உங்களை நம்புறேன்னு அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சார், அதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க தான். ஆனால் அமைச்சருக்கு மேலே நம்பிக்கை வரணுமே சார். வந்தாச்சு தமிழ், வாங்க போகலாம். வந்தாச்சா? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் தமிழ், நீங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு நுழைஞ்ச உடனே சிசிடி கேமரா மூலமாக உங்களை கண்காணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ இப்போது மேடத்தோட டேபிளில் இருக்கும். அவங்க இந்நேரம் உங்களை பற்றி சென்னையில் விசாரிக்க சொல்லி அதோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களை பற்றின மொத்தம் சரித்திரமும் இப்போ மேடத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் சாத்தியமானு கேட்காதீங்க. மேடம் நினைச்சா எல்லாமே சாத்தியம்தான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் வச்சிருக்காங்க. உங்களை நேரில் பார்க்காமலேயே உங்களோட தகுதி, திறமை, குணாம்சம், குடும்ப நிலவரம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. என்ன தமிழ், ரொம்ப ஆச்சரியமா இருக்கா? மேடம் இருக்கிறது மும்பையாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டீட்டெயில் வேணும்னா அது எந்த அலிபாபா குகையில் இருந்தாலும் ஆளை விட்டு கலெக்ட் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பொமன். மினிஸ்டரும் மேடமும் உங்களை நேரில் பார்க்கணும் சொன்னாங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க ப்ளீஸ். சாரி தமிழ், அமைச்சர் இப்போ அவசரமாக டெல்லி கிளம்பிட்டாரு. ஆனால் உங்கள் விஷயம் அவர்கிட்ட பேசியாச்சு. அவர் உங்கள் மூலமாக பிஸ்னஸ் பண்ண ஓகே சொல்லிட்டாரு. ஆனால் நான் இன்னும் அவரை பார்க்கவே இல்லையே. நீங்கள் பார்க்கல தமிழ், ஆனால் அவர் உங்களை பார்த்துட்டாரே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிசிடி கேமரா மூலமாக உங்களை பார்த்து உங்களை பார்த்தின எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் கம்பெனி டீட்டெயில்ஸ் உள்பட. ஆளை பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது. அவர் வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. எனிவே, வாழ்த்துக்கள் தமிழ். தேங்க்யூ சார். You're welcome. தேங்க்யூ ஸோ மச். என்னால் நம்பவே முடியல சார். ஆனால் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ், நான் சொல்கிறது நம்புங்க. அமைச்சர் உண்மையாகவே ஓகே சொல்லிட்டாரு. இனிமேல் உங்கள் தலையெழுத்தே மாறப்போகுது தமிழ். நீங்கள் தமிழ்நாட்டோட டாப் 10 பிஸ்னஸ் மேனில் ஒருத்தராக நீங்கள் வரப்போகிறது உண்மை. சார், இது மட்டும் நடந்துட்டா என்ன? நடந்துடுச்சு தமிழ். அமைச்சர் உங்களை ஓகே பண்ணினது ரொம்ப பெரிய விஷயம். சில பேருக்கு சில நேரத்தில் வாழ்க்கையில் பெரிய டேர்னிங் பாயிண்ட் வரும் சொல்லுவாங்க. அது உங்களுக்கு வந்துடுச்சு. உங்கள் லைஃபோட கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது தமிழ். பார்த்துட்டே இருங்க, இது கண்டிப்பாக நடக்கும். வாங்க தமிழ். ரொம்ப தேங்க்ஸ் சார். அது இப்போ சொல்லாதீங்க தமிழ். பிஸ்னஸ் மூலமாக கோடி கோடிய பணம் சம்பாதிச்சு சந்தோஷமாக இருப்பீங்கல்ல, அப்போ சொல்லுங்க இதை. அப்புறம் தமிழ், இனிமே மாயா மேடம் தான் நம்மளோட டைரக்ட் கான்டாக்டில் இருப்பாங்க. வேணுங்கிறப்போ அவங்களே நம்மளை கூப்பிடுவாங்க. அப்போ வந்துடலாம். ஓகே, வாங்க போகலாம். நீங்க இப்ப எங்களோட இல்லைனாலும் ஒரு ஆத்மாவை எங்களை பார்த்துட்டு இருப்பீங்கன்னு தான் நம்புறேன். என்னோட ஆதி, அந்தம், தைரியம், நம்பிக்கை எல்லாமே நீங்க தான்ப்பா. என்கிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் நீங்க எனக்கு கொடுத்தது.
எது இல்லாட்டியும் நம்பிக்கையை கைவிட்டுறாதுன்னு நீங்க தானப்பா எனக்கு சொன்னீங்க. அந்த நம்பிக்கையை வச்சுதான் நான் டிராவல்ஸ் மேல கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே எனக்கு எதிராவே நடக்குதுப்பா. ஒரு விஷயம் கூட எனக்கு பாசிட்டிவா நடக்கல. தோல்வி மேல தோல்வியா வந்துட்டு இருக்குப்பா. நான் எங்க தப்பு பண்றேன், அதை எப்படி சரி பண்றதுன்னு எதுவுமே எனக்கு புரியலப்பா. எனக்கு ஹெல்ப் பண்ணவோ கை தூக்கி விடவோ யாருமே இல்ல. நான் மட்டும் தனியா இருந்து போராடிட்டு இருக்கேனேப்பா. ஆனா நீங்க கொடுத்த தைரியம் இன்னும் குறையலப்பா. சாதிச்சே ஆகணுங்கிற வெறிதான் வந்திருக்கு.